மகாராஷ்டிராவில் நாக்பூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பாக மூன்றாவது முறையாக போட்டியிடும் அமைச்சரை தோற்கடிக்க பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மாநிலத்தின் பாஜக தலைவரும் மகாராஷ்டிராவின் துணை முதலமைச்சருமான தேவேந்திர பட்னாவிஸ் மூவரும் முயற்சித்ததாக கூறி பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறார் காங்கிரசின் ராஜ்யசபா எம்பி சஞ்சய் ராவுத். ஒரு நேரத்தில் பிரதமர் ரேஸில் இருந்தவர் இப்போது மீண்டும் வென்றால் கட்சியிலும் ஆட்சியிலும் தங்களுடைய ஆதிக்கத்திற்கு இடையூறாக மாறக்கூடும் என்று மோடி, அமித்ஷா கணக்கு போட்டு காய் நகர்த்துவதாக செய்திகள் கசிய தொடங்கிவிட்டன. இப்படி சொந்த கட்சியினரே கண்டு அஞ்சும் அவர்தான் நிதின் கட்கரி. சங் பரிவாரத்தின் புண்ணிய பூமியான நாக்பூர் தான் நிதின் கட்கரியின் சொந்த ஊர். மராத்திய பார்ப்பனர்களான ஜெய்ராம் கட்கரி மற்றும் பனுடாய் கட்கரி தம்பதிக்கு 1957 ஆண்டு மே 27 பிறந்தார் நிதின் கட்கரி. நாக்பூர் பல்கலைக்கழகத்தில் LLB மற்றும் MCom படித்த நிதின் கட்கரி தனது இளம் வயதிலேயே பாரதிய ஜனதா யுவ மோர்ச்சா மற்றும் அகில் பாரதி வித்யார்த்தி பரிஷத்தில் இணைந்து பணியாற்றியவர். நாக்பூரில் பிறந்ததாலோ என்னவோ இன்று வரை RSSின் செல்ல பிள்ளையாகவே வலம் வருகிறார் நிதின் கட்கரி. அதிலும் தற்போதைய RSS தலைவர் மோகன் பகவத்திற்கும் நிதின் கட்கரிக்கும் இடையில் அப்படி ஒரு பரஸ்பர புரிதல் இருப்பதாக கூறுகின்றனர் பாஜகவை அறிந்த அரசியல் ஆர்வலர்கள். 1989 மகாராஷ்டிரா சட்டமேலவைக்கு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நிதின் கட்கரி அதன் பிறகு 2014 ஆண்டு வரை 5 முறை மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். இடைப்பட்ட காலத்தில் 1995 ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். நிதின் கட்கரிக்கு தனியார் மையத்தின் மீது ஒரு அலாதி பிரியம். அந்த காலகட்டத்தில் ஊரக சாலை வசதியை மேம்படுத்த மகாராஷ்டிரா அரசு முயற்சி செய்து கொண்டிருந்த போது அதில் தனியாரை கொண்டு வந்த பெருமை நிதின் கட்கரிக்கே உண்டு. அவரது இந்த முயற்சியால் அடுத்த 4 வருடங்களில் மகாராஷ்டிராவில் சாலை வசதி 98 விழுக்காடு மக்கள் பயனடையும் வகையில் மேம்பட்டது. இதில் 13,736 கிராமங்கள் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவரது இந்த வெற்றியின் எதிரொலியாக இன்னொரு முக்கியமான வாய்ப்பு அவரை தேடி வந்தது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் தேசிய ஊரக சாலை மேம்பாட்டு திட்டத்தின் குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் கட்கரி. இந்திய சாலைகளை மேம்படுத்த ரிப்போர்ட் ஒன்றை தயாரிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டார். அவர் தயாரித்த அறிக்கையின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்ட வாஜ்பாய் அரசு 600 கோடி ரூபாய் மதிப்பில் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா என்ற ஊரக சாலை இணைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. 1999 முதல் 2005 வரை மகாராஷ்டிரா மாநில எதிர்க்கட்சி தலைவராக இருந்த நிதின் கட்கரிக்கு இன்னொரு அதிர்ஷ்டமும் அடித்தது. 2004 நடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜக தோல்வியடைந்ததால் இந்த முறை மாநில பாஜக தலைவர் பதவி கட்கரியிடம் வந்து சேர்ந்தது. மகாராஷ்டிரா மட்டுமல்லாது சுற்றியுள்ள சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் அவருக்கு இருந்த செல்வாக்கு அவரை தேசிய அரசியலின் பக்கம் நகர்த்தியது. 2009 ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த பாஜக கட்சியை வழிநடத்த பொருளாதார வலிமை உடைய ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் பாஜகவின் தேசிய தலைவராக பதவியேற்றார் நிதின் கட்கரி. 2014 பொது தேர்தலை குறிவைத்து பாஜகவை 4 கால் பாய்ச்சலில் முன்னோக்கி செலுத்திக் கொண்டிருந்தார் அவர். அதற்கு ஏற்றார் போல 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு பாஜகவுக்கு சாதகமாக திரும்ப டாப் கீரில் சென்று கொண்டிருந்த நிதின் கட்கரிக்கு பிரேக் போடும் காலமும் வந்தது. அதை கடக்க முடியாமல் நிதின் கட்கரியும் நொந்து போனார். 1995 ஆண்டு மகாராஷ்டிரா மாநில அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி பூர்த்தி குரூப்ஸ் என்கிற பெயரில் விவசாயம் சார்ந்த நிறுவனங்களை தொடங்கி இருந்தார். இந்த நிறுவனத்தின் பெயரில் நடந்த முறைகேடுகள் அனைத்தும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் பெற்ற தகவல்களால் வெளியே வந்தது. 2010 640 மில்லியன் ரூபாய் நஷ்டமடைந்த இந்த நிறுவனத்திற்கு IRP இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனும் நிறுவனம் 1 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக கடன் வழங்கியது. பூர்த்தி நிறுவனத்தின் ஆண்டு வருமானத்தை விட கடன் அதிகமாக இருந்தது. சந்தேகத்தை கிளப்ப உள்ளே இறங்கி கிளறி பார்த்தால் கடன் கொடுத்த IRP நிறுவனம் கட்கரி அமைச்சராக இருந்தபோது பல சாலை ஒப்பந்தங்களை கைப்பற்றிய நிறுவனம் என்பது வெளிச்சத்துக்கு வந்தது. வருமான வரித்துறை விசாரணையில் பினாமிகளின் மூலமாக கட்கரி 70 மில்லியன் ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததும் அம்பலமானது. இதனால் 2013 நிதின் கட்கரியின் பெயர் கடுமையாக அடிவாங்கியது. ஒரு வருடத்தில் மக்களவை தேர்தலை வைத்துக் கொண்டு நிதின் கட்கரி தலைமையில் செயல்பட முடியாது என பாஜகவும் முடிவெடுத்தது. நிதின் கட்கரி தனது பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். கோபமும் ஆற்றாமையும் தாங்க முடியாமல் நாளை நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது அங்கு சிதம்பரமும் சோனியாவும் இருக்க மாட்டார்கள் என வருமான வரித்துறை அதிகாரிகளையே எச்சரித்தார். இதனால் வெகுண்டு எழுந்த அதிகாரிகள் நிதின் கட்கரி மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிய சம்பவமும் அரங்கேறியது. இவ்வளவு நடந்த பிறகு 2014 ஆண்டு நிதின் கட்கரி குற்றமே செய்யவில்லை என கூறி கிளீன் ஷீட் கொடுத்தது வருமான வரித்துறை. ஒரு வழியாக இந்த பிரச்சனையில் இருந்து தப்பித்த நிதின் கட்கரி 2014 MP-யாக தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கினார். நாக்பூர் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட கட்கரி
சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் பதவியை பெற்றார். நிதின் கட்கரி வேலையை செயலில் மட்டும் காட்டாமல் பேச்சிலும் காட்டியதால் பல நேரங்களில் சர்ச்சையிலும் சிக்கியதும் அரங்கேறியது. தேர்தலில் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம் என்று தெரியாமல் வாக்குறுதிகளை வாரி வழங்கிவிட்டோம் என பாஜகவின் தேர்தல் தந்திரத்தை தொலைக்காட்சி நேர்காணலில் போட்டு உடைத்தது. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேச தேர்தல்களில் காங்கிரசிடம் பாஜக தோற்றபோது தலைவர்கள் வெற்றிக்கு மட்டும் உரிமை கொண்டாடாமல் தோல்விக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என மோடியை சீண்டியது என சொந்த கட்சிக்கு எதிராகவே அவரது வாய் விளையாடியது. ஆனாலும் 2019 தேர்தலிலும் வெற்றி பெற்று அமைச்சரவையை தக்க வைத்துக் கொண்டார் நிதின் கட்கரி. ஆரம்பத்தில் இருந்தே மோடி, நிதின் கட்கரி இடையே இருந்த மோதல் போக்கு 2019 தேர்தல் வெற்றிக்கு பிறகு வெளிப்படையாக அம்பலமாக தொடங்கியது. அத்வானி ஓரங்கட்டப்பட்டது தொடங்கி தங்களை புகழும் எம்பிக்களுக்கு மட்டும் அமைச்சர் பதவி வழங்கியது என தங்களுக்கான அணியை உருவாக்கி இருந்தனர் மோடி மற்றும் அமித்ஷா. இதில் விதிவிலக்காக நிதின் கட்கரி மட்டுமே இருந்து வந்தார். அதுவும் RSSின் செல்ல பிள்ளையாக இருந்ததால் மட்டுமே நிதின் கட்கரிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனாலும் கட்கரியை கேபினட்டில் வைத்துக் கொள்ள விரும்பாத மோடி ஷா கூட்டணி அவரை ஓரங்கட்டும் எண்ணத்தோடுதான் 2022 ஆண்டு பார்லிமெண்டரி போர்டில் இருந்து தூக்கியதாக தகவல் வெளியானது. அப்போதே யூஸ் அண்ட் த்ரோ அரசியலை செய்யக்கூடாது என்று பேசி மறைமுகமாக பாஜகவை நொந்து கொண்டிருந்தார் நிதின் கட்கரி. அதை தொடர்ந்து வந்தது 2024 மக்களவை தேர்தல். பாஜக வெளியிட்ட முதல் வேட்பாளர்கள் லிஸ்டில் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்ற மூத்த அமைச்சர்களின் பெயர் இடம்பெற்றிருந்த போதும் நிதின் கட்கரியின் பெயர் இல்லாமல் இருந்தது சர்ச்சையை கிளப்பியது. பாஜகவில் அவமதிக்கப்பட்டால் எங்களிடம் வாருங்கள் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு உத்தவ் தாக்கரே அழைப்பு விடுத்தார். இந்த சர்ச்சைகளுக்கு பின்னர் RSS தலைமை அமைந்திருக்கும் நாக்பூர் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் நிதின் கட்கரி. ஆனாலும் நாக்பூரில் பாஜக பிரச்சார போஸ்டர்களில் மோடியின் படம் மட்டுமே இடம்பெற்றது. நிதின் கட்கரியின் படம் திட்டமிட்டு தவிர்க்கப்பட்டது. நாக்பூரின் பாஜக வேட்பாளர் நிதின் கட்கரியா அல்லது மோடியா என்று குழப்பமே வெடித்து தற்போது நாக்பூரில் தேர்தல் முடிந்துவிட்டது. ஆனால் வென்றாலும் தோற்றாலும் கட்சியில் நிதின் கட்கரியின் நிலை என்னவாக இருக்கும் என்பது மட்டும் கேள்விக்குறியாகவே நீடிக்கிறது.